இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. ராமானுஜாரிய சச்சிஷ்யம் சாளகிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பன்னம் சாளகிராமாரியம் ஆசிரியே. பக்தியின் மிக அருமையான தத்துவம் ஆச்சாரிய அபிமானம். ஒருவன் ஆத்ம கடைத்தேற்றம் பெறுவதற்கு ஆச்சாரியனிடத்திலே அன்பு செலுத்துவது ஒன்றே வழி என்று வேதங்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன. இதை மதுரகவி நிலை என்றும் சத்ருக்னன் நிலை என்றும் வடுக நம்பி நிலை என்றும் சொல்வார்கள். பாகவத நிஷ்டையை ஆச்சாரிய பக்தியால் அனுஷ்டித்த வடுக நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜர் கண்டெடுத்த நல்முத்து. ஸ்ரீ ராமானுஜரின் முதன்மை மாணாக்கர்களில் ஒருவரான வடுக நம்பி கர்நாடகத்தின் மைசூரில் உள்ள சாளகிராமம் என்னும் ஊரில் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆந்திரபூர்ணர் என்னும் இயற்பெயரோடு பிறந்தவர். தன் குருவாகிய ராமானுஜர் மீது கொண்ட அளவில்லா குருபக்திக்காக இவர் பெரிதும் பாராட்டப்படுகிறார். ஆச்சாரியனை விட பெருமாள் முக்கியம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மன்னு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை என்றனுக்கு நீ தந்தெதிராசா எந்நாளும் ஒன்றனக்கே ஆட்கொள் உகந்து என்று மணவாள மாமுனிகள் தான் இயற்றிய ஆர்த்தி பிரபந்தத்தில் வடுக நம்பியை புகழ்ந்துரைக்கிறார். ஒரு முறை திருவள்ளரைக்கு சென்று கொண்டிருந்த ஸ்ரீ ராமானுஜர் தன் திருவாராதனம் செய்யும் பெருமாளை வடுக நம்பியிடம் கொடுத்து எழுந்துருளப் பண்ணி கொண்டு வருமாறு நியமித்தார். ஒரு கூடையில் வடுக நம்பி திருவாராதன பெருமாளுடன் உடையவர் திருவடி நிலைகளையும் ஒன்றாக எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தாராம். திருவாராதனம் செய்வதற்காக வடுக நம்பியிடம் பெருமாளை வெளியே எழுந்தருளப் பண்ணும்படி உடையவர் கூற, வடுக நம்பி கூடையை திறந்து முதலில் ஸ்ரீ ராமானுஜருடைய பாதுகைகளை வெளியே எடுத்தார். பிறகு பெருமாளை வெளியே எழுந்தருளப் பண்ணினார். இதை பார்த்த உடையவர் திடுக்கிட்டு, வடுகா, என்னுடைய பாதுகைகளையும் பெருமாளையும் இப்படி ஒன்றாக வைப்பது தகுமோ என்று வருத்தப்பட்டார். இதற்கு வடுக நம்பி, இது உங்களுடைய பெருமாள், இது என்னுடைய பெருமாள் என்றாராம். ஆச்சாரியனை விட பெருமாள் அவருக்கு அவ்வளவு முக்கியமாக படவில்லை. ஒருமுறை ஸ்ரீ ராமானுஜருடன் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை உச்சரிக்க பக்கத்தில் இருந்த வடுக நம்பி, எம்பெருமானார் இருக்க எம்பெருமான் திருநாமத்தை சொல்லலாமோ என்று கூறி எழுந்து சென்று விட்டாராம். மேலும், என் ஆச்சாரியன் ராமானுஜர் திருநாமத்தில் ராமன் திருநாமம் உண்டு, ஆனால் ராமன் திருநாமத்தில் என் ஆச்சாரியன் ராமானுஜர் திருநாமம் இல்லையே, நான் எவ்வாறு ராமன் திருநாமம் சொல்வேன் என்பது வடுக நம்பியின் நிலைப்பாடு. பிரசாதம் உட்கொண்ட பின் கையை அலம்பி சுத்தம் செய்யக்கூடாது என்பது வழக்கம். அதனால் எம்பெருமானார் அமுது செய்த சேஷ பிரசாதத்தை வடுக நம்பி உண்ட பின் தன் தலையிலே கைகளை துடைத்துக் கொள்வாராம். இதை கவனித்த ஸ்ரீ ராமானுஜர் வடுக நம்பிகளை கோபிக்க அன்று நம்பி தம் கைகளை அலம்பி சுத்தம் செய்தார். மறுநாளே உடையவர் கோவில் பிரசாதத்தை நம்பியிடம் தர, அதை சாப்பிட்ட பின் கைகளை அலம்பும் பொழுது, வடுகா, என்ன செய்தாய் என்று எம்பெருமானார் கேட்க, நேற்று அருளிச் செய்தபடி செய்தேன் என்றாராம். உம்மிடம் தோற்றோம் என்றாராம் உடையவர். மற்றொரு முறை பெருமாள் திருவீதி புறப்பாட்டின் பொழுது மடத்து வாசலில் எழுந்தருள, வடுகா, பெருமாளை சேவிக்கவா என்று உடையவர் அழைக்க, அப்போது திருமடப்பள்ளியில் ராமானுஜருக்காக பால் காய்ச்சிக் கொண்டிருந்த வடுக நம்பி, பெருமாளை சேவிக்க வந்துவிட்டால் எம் பெருமாளுக்கான சேவையை யார் செய்வது என்று பதிலளித்தார். ராமானுஜரோடு திருவரங்கனை சேவிக்க செல்லும் போதெல்லாம் ராமானுஜர் அரங்கனின் வடிவழகில் தன்னை பரிபூர்ணமாக ஈடுபடுத்திக் கொள்ள, நம்பியோ தன் ஆச்சாரியனாகிய ராமானுஜரின் வடிவழகில் லயித்துக் கொண்டிருப்பார். இதனை ஒரு நாள் கண்ணுற்ற ராமானுஜர் நீண்ட அப்பெரிய கண்கள் என்னும் ஆழ்வாரின் பாடலை பாடி அரங்கனின் கண் அழகை காணும்படி கூற, நம்பியோ திருப்பாணாழ்வாரின் பாடலாகிய என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பதிலளித்தாராம். ஒருமுறை ராமானுஜர் தனது பிரதம சீடனான வடுக நம்பியுடன் திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாபரை தரிசித்தார். வைணவ கோட்பாடுகளை அங்கே நிலைநிறுத்த ராமானுஜர் முயன்றார். அதற்காக அங்கேயே தங்கினார். ஆனால் அங்கு இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருந்த நம்பூதிரிகள் ராமானுஜரின் வருகையை விரும்பவில்லை. தம் கைங்கரியங்கள் அவரால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்றும்
காலம் காலமாக நடைமுறையில் பழகி வரும் சம்பிரதாயங்களை இவர் மாற்றிவிடுவாரோ என்றும் பயந்தார்கள். அதை பெருமாளிடமும் முறையிட்டார்கள். அவரும் இவர்களுடைய பாரம்பரிய பணிக்கு எந்த ஊரும் ஏற்பட்டுவிட வேண்டாமே என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு இறங்கினார். அன்றிரவு ராமானுஜர் தன் சீடருடன் மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பெருமாள் கருடனை அழைத்து ராமானுஜரின் உறக்கம் கலையாமல் தூக்கிச் சென்று திருக்குறுங்குடியில் கொண்டு போய் விட்டுவிடு என்று உத்தரவிட்டார். அப்படியே செய்தார் கருடாழ்வார். திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் இருந்து சிறிது தொலைவில் திருப்பார்க்கடல் ஆறு மாலை போல சுற்றி செல்ல அதன் இடையில் திருப்பரிவட்டப்பாறை என்ற பாறை உள்ளது. திருவனந்தபுரம் கோவிலில் இருந்து கிளம்பிய கருடாழ்வார் இப்பாறையில்தான் ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. விடிந்தது. விழித்து பார்த்தார் ராமானுஜர். தாம் திருக்குறுங்குடி தலத்திலே திருப்பார்க்கடல் ஆற்றின் நடுவில் உள்ள பரிவட்ட பாறையிலே இருப்பதை கண்டார். அந்த தெய்வ செயலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மீண்டும் கேரள தேசம் செல்ல முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே வழக்கம் போல தினசரி அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். உடையவர் தனக்கு ஏதாவது தேவை என்றால் வாஞ்சையுடன் வடுகநம்பியை வடுகா வடுகா என்று அழைப்பார். தன்னுடன் படுத்து உறங்கிய சீடன் வடுகநம்பியும் அங்குதான் இருப்பார் என்று எண்ணிய ராமானுஜர் வடுகநம்பியை அழைத்தார். ராமானுஜரின் குரலை கேட்டு திருக்குறுங்குடியில் உள்ள பெரிய பெருமாள் ராமானுஜரின் சிஷ்யரான வடுகநம்பியின் திருவுருவில் வந்துவிட்டாராம். திருமண் இட்டுக் கொள்ள திருமண் கொடுத்தாராம் பெருமாள். எப்பொழுதும் ராமானுஜர் திருமண் இட்டுக்கொண்டு அதே திருமண்ணை வடுகநம்பிக்கு நெற்றியில் திருமண்ணிட்டு விடுவார். இது அவருடைய வழக்கம். அதுபோன்றே அன்று வடுகநம்பியின் திருவுருவில் வந்த பெருமாளுக்கு திருமண்ணை இட்டு விட்டாராம். பெரிய பெருமாளும் சிஷ்ய பாவத்தில் திருமண்ணிட்டுக் கொண்டார். திருநாமம் சார்த்திய பின் அவன் முகத்தை பார்த்து, நம்பி, உன் முகம் தெய்வாம்சம் பொருந்தி திகழ்கிறது. உன்னில் நான் பெருமாளையே காண்கிறேன். இன்று நான் உனக்கிட்ட திருநாமம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றார். பின்னர் கூடையில் இருந்த மலரை எடுத்து வடுகநம்பியின் காதுகளில் வைத்தார். நம்பி, இப்பொழுது உன் அழகு கூடிவிட்டது என்று மகிழ்ந்தார். இருவரும் கோவிலுக்கு புறப்பட்டார்கள். கொடிமரம் அருகே சென்ற பொழுது வடுகநம்பி மாயமானார். மூலஸ்தானம் சென்ற ராமானுஜர் வண்ணமழகிய நம்பியை சேவித்த பொழுது பெருமாள் நெற்றியில் வடுகநம்பிக்கு தான் இட்ட திருமண்ணுடனும் காதுகளில் தான் வைத்த பூவுடனும் அழகாக சேவை சாதிக்கும் அற்புதத்தைக் கண்டு நெகிழ்ந்தார் ராமானுஜர். அப்பொழுதுதான் தன் சீடன் வடுகநம்பியாக வந்தது பெருமாளே என அறிந்து சிலிர்த்துப் போய் திருக்குறுங்குடி நம்பியையே வடுகநம்பி என அழைத்து மகிழ்ந்தார். குரு சிஷ்ய பாரம்பரியம் உலகில் பரவ வேண்டும் என சீடனாக வந்தேன் என்றார் திருமால். திருக்குறுங்குடியில் உள்ள பெருமாள் உடையவருக்கும் சிஷ்ய பாவனையில் வடுகநம்பிக்கும் பெருமை சேர்த்தார். இப்படி ராமானுஜரிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தவரான வடுகநம்பி பரமபதித்த செய்தியை சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரிடம் வடுகநம்பி திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார் என்று கூறிய உடனே அவர் அதிர்ச்சியாகி மூர்ச்சையடைந்தார். பிறகு உணர்வு திரும்பிய பின் வடுகநம்பி உடையவரிடத்தில் பரமபக்தி கொண்டிருந்தார். எனவே அவரை திருநாட்டுக்கு போனார் என்று சொல்லக்கூடாது. அவர் உடையவர் திருவடிகளை அடைந்தார் என்றே கூற வேண்டும் என்றாராம். ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை பிரபாவத்தை மிக அழகாக 114 ஸ்லோகங்கள் கொண்ட எதிராஜ வைபவம் என்ற நூலில் வடுகநம்பிகள் விளக்கியுள்ளார். வடுகநம்பியை பொறுத்தவரையில் ஆச்சாரியன்தான் அவருக்கு நம்பெருமாள். அந்த வடுகநம்பியை போல ஆச்சாரிய பக்தி மேலிட பெருமாளையே துறந்தேனா, பின் எனக்கு இந்த திருக்கோளூரில் இருக்க என்ன தகுதி உள்ளது என்று கூறி திருக்கோளூர் பெண் கிளம்பினாள். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.